Hi மக்களே, வெல்கம் டு லத்தூஸ் கிச்சன் அண்ட் விலாக். இது வந்து மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கான மிட்வீக் குக்கிங் விலாக். ஹாப்பி விமென்ஸ் டே டு ஆல் த வண்டர்ஃபுல் விமென்ஸ் அவுட் தேர். இன்றைக்கி வாய்ஸ் ஓவர் 8th மார்ச் கொடுக்கறதுனால ஐ தாட் ஐல் விஷ் யூ ஆல் அ வெரி வெரி ஹாப்பி விமென்ஸ் டே. இது வந்து பாஜ்ரா மைக்ரோ க்ரீன் நான் க்ரோ பண்ணியிருந்தேன், லாஸ்ட் வீடியோஸில் போட்டிருப்பேன். ஸோ அதோட க்ரீன்ஸ் ரெடி ஆகிடுச்சு ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ எடுத்து ஹார்வெஸ்ட் பண்ணி ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்வெஸ்ட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. இது வந்து வீட் கிராஸ் மாதிரி தான். இது நல்லா கிராஸாக வந்தோடனே ஒன்ஸ் இட் இஸ் ரெடி ஃபார் harvesting, you can cut it out and then wash them well, and then you can add water, make a juice out of it like a wheat grass. So annikana colorful breakfast pathina papaya, rava upma, simple sugar. Yes, there is not much protein in there. Some green juice, dry fruit dam protein, and some protein powder for adults if want to must have protein in the meal na வேறு ஆப்ஷன் கிடையாது. அன்றைக்கான லன்ச் பார்த்திங்கன்னா ஒயிட் பீஸ் போட்டிருந்தேன், நைட்டே ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு ஒரு புலாவ், சிம்பிள் புலாவ். அந்த பீஸ்லேயே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், இதில் மைக்ரோ க்ரீன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய ஏற்கனவே வீடியோஸில் நிறைய நான் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், புலாவ், ஹவு டு மேக் புலாவ்ன்ட்டு. ஸோ யூ மே வாண்ட் டு ரெஃபர் அலாங் வித் சம் பட்டர் மில்க். தந்தூரி டெம்பே தின்ஸ், இது வந்து டெம்பே அப்படின்ட்டு ஒரு ப்ராடக்ட் வந்துட்டுருக்கு, சோயாவோட ப்ராடக்ட். இது சோயா பீனை நல்லா ஃபெர்மெண்ட் பண்ணி அரைச்சிட்டு அதை ஃபெர்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி கேக் மாதிரி கட் பண்ணி மேரினேட்டட் ஃபார்ம்லேயோ இல்லை சிம்பிள் ஃபார்ம்லேயோ நம்மளுக்கு கிடச்சிட்ருக்கு. இதுலேயே ரெசிபீஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ், மேரினேட்டட் ஃப்ளேவர்ஸில் கிடைக்கிது. ஸோ நான் வாங்கினது 2 ஃப்ளேவர், அதில் ஒன்று தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அன்றைக்கான டின்னருக்கு. ஸோ ஜஸ்ட் அதை எடுத்து நம்ம தவா ஃப்ரை பண்ணி, நாட் மச் ஆயில், உங்களுக்கு தேவைன்னா ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு ஸ்பூன் ஆஃப் ஆயில் வச்சு ஜஸ்ட்டு தவா ஃப்ரை பண்ணி 5 minutes குக் பண்ணிங்கன்னா போதும், ரெடி. யுவர் ப்ரோட்டீன், கோ டு ப்ரோட்டீன் இஸ் ரெடி. இது இந்த பேக்கெட்டில் 28 grams ஆஃப் ப்ரோட்டீன் கிடைக்கும், 6 cubes வருது. ஈச் வில் கெட் 2 in since ours is a 3-member ஃபேமிலின்றதுனால that's how we had our டின்னர் ஆன் தட் நைட். ஐ ஹேட், நான் எப்போதும் ரைஸ் தான் சாப்பிடுவேன், சப்பாத்தி சாப்பிட மாட்டேன், டின்னராக இருக்கட்டும் லஞ்சாக இருக்கட்டும். அண்ட் ஐ ஸ்டில் மெயின்டைன் மை வெயிட் பிகாஸ் ஃபார் மீ ஐ எம் யூஸ் டு ரைஸ். த போர்ஷன் கண்ட்ரோல் இஸ் அ மஸ்ட். ரைஸ் சாப்பிட்டும் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாம் அண்ட் வெயிட்டை மேனேஜ் பண்ணலாம். போர்ஷன் கண்ட்ரோல் as long as மெயின்டைன் பண்ணிங்கன்னா இட்ஸ் ஃபைன். பீஸ் எடுத்து வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதே சேம் கண்டெய்னர், பிளாக் சனாஸ் மைக்ரோ க்ரீன் வளர்த்து அதே கண்டெய்னரில் போட்டு கீழே தண்ணி வச்சு வச்சுருக்கேன் ஸ்ப்ரவுட்ஸ் வர்றதுக்கு. பீஸ் யூஸ்வலாக இட்ஸ் அ டைம் கன்சூமிங் ப்ராசஸ், இட் வில் டேக் டைம். இது வந்து பொண்ணை இன்வால்வ் பண்ணி ஒரு ப்ராஜெக்டில், மைக்ரோ க்ரீன் க்ரோயிங் ப்ராஜெக்டில் லாஸ்ட் வீக் இன்வால்வ் பண்ணியிருந்தேன். க்ரீன் மூங்கு, பச்சை பாசிப்பருப்பு அதை கையில் கொடுத்து 1 ஸ்பூன் அவளையே ஸ்ப்ரிங்கிள் பண்ண சொல்லி சொன்னேன். ஸோ அது சூப்பராக ஸ்ப்ரவுட் ஆகிட்டு அழகாக அதோட செடி வர ஆரம்பிச்சாச்சு. ஷி வாஸ் வெரி ஹாப்பி. எப்போதுமே சில்ட்ரனை நேச்சரோட கனெக்ட் பண்ணி விட்டோம்னா தே வில் லேர்ன் அ லாட். இட்ஸ் அ மஸ்ட் திங். தே கெட் கனெக்டட் வித் நேச்சர். இந்த மாதிரி என்ன தான் நீங்கள் பெரிய பில்டிங்கில் இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன வேஸ் we can get them connected through nature. கிச்சன் ஸ்கேல் வாங்கியிருந்தேன் டு மெஷர் ஃபுட்டை மெஷர் பண்ணி இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. பட் இருந்தாலும் மைக்ரோ க்ரீன் வாங்குறதுனால ஸோ அது ஒரு ஐடியாஸ் இருக்குது பெரிய லெவலில் பண்ணணுன்ட்டு. ஸோ அதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கிச்சன் ஸ்கேல் வாங்கியிருக்கேன். மறுநாளுக்கான பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் பீஸ் நிறைய இப்போ சீசன். ஸோ அதனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 grams போட்டு பாயில் பண்ணி மேட் லெமன் சேவை. க்ரீன் பீஸ் 1 cup வந்து நம்மளுக்கு 12 to 14 grams கிடைக்கும். அதுலேருந்து ப்ரோட்டீன், உரத்தோட கருப்பு உளுந்து வச்சு இஞ்சிலாம் போட்டு ஒரு நல்ல தொகையல், அப்புறம் தயிரில் சுகர் போட்டு ரோஜா இதழோட ட்ரைடு வெர்ஷனை ஜஸ்ட்டு பவுடர் பண்ணி அதில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அவளுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ தட் ஃபார்ம் ஆஃப் அ ப்ரோட்டீன். ஸோ என்னோடய ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட்டோட வேல்யூலாம் நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். மத்தியானத்துக்கான லன்ச் வந்து துவர் தால் எப்போதும் குக் பண்ணும்போது ஓப்பனாக குக் பண்ணிவிட்டு அது மேலே இருக்கிற அந்த ஒயிட் நுரைய எடுத்துருங்க. ஸோ அது வந்து ஃபைட்டிக் ஆசிட், சம்டைம்ஸ் ப்ளோட்டிங், அதெல்லாம் அதை எடுத்துட்டிங்கன்னா ஒயிட் நீங்கள் தால் ஈஸியாக சாப்பிட்லாம். அது கூட தக்காளி, பச்சை மிளகாலாம் போட்டு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு கடைசியாக இந்த முருங்கைக்கீரையை அலசி அதில் போட்டு கொஞ்சம் ஒரு 5 minutes குக் பண்ணி எடுத்தால் யூ கேன் மெயின்டைன் தட் வைப்ரண்ட் க்ரீன் கலர் ஃப்ரம் த முருங்கைக்கீரை. அண்ட் தென் அதுக்கு ஒரு தடுக்கா, சிம்பிள் தடுக்கா. நான் எப்போதும் கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய், இதுதான் என்னோடய தாலுக்கு தடுக்கா கொடுப்பேன். ஜீரகம் கொஞ்சம் போடுவேன், பட்
ப்ரிடாமினன்ட் ஃப்ளேவர் வெந்தயத்துலேருந்து தான் வரும். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா. அண்டு மிளகாயும் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டிங்கன்னா அதோட காரம் கொஞ்சம் தால்ல இறங்கும். அப்புறம் கிசான் கனெக்ட்லேருந்து சில திங்ஸ் வாங்கியிருந்தேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அவங்களோடது, நீங்களே பார்க்கலாம். ஸ்ட்ராபெரிஸ்லாம் எக்ஸலண்ட் ஃப்ரெஷ்னஸ். யூ கேன் ஜஸ்ட் ஃபீல் இட், ஜஸ்ட் plugged it from the farm. Of course அவங்க they are connected with நிறைய farmers கூட. they get you fresh fruits and vegetables. மில்க் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள்ட்டேருந்து வாங்கியிருக்கேன், பார்க்கணும் how is itனு. ஸோ மத்தியானத்துக்கான லஞ்ச் துவர் தால் முருங்கைக்கீரை போட்டது, கொஞ்சம் கோவக்கா கறி, அப்புறம் பேபி பொட்டேட்டோஸ் ஃப்ரை பண்ணியிருந்தேன். அப்புறம் ஸ்ப்ரவுட்டட் மூங் இருந்தது, அதை வச்சு பாயில் பண்ணி அன்றைக்கான லஞ்ச். இதுவும் ஒரு 15 to 20 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் கிடைக்கும் இந்த மீலில். இதோட வேல்யூஸ் எல்லாம் நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய யூடியூப் ஷார்ட்ஸில், ப்ளஸ் இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில். கண்டிப்பாக லத்தூஸ் கிச்சன் வீலாக் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். லாங் வீடியோவில் டெஃபினட்டாக எல்லாமே கவர் பண்ணுறேன். இதோட நியூட்ரிஷனல் வேல்யூ வந்து டிஸ்கிரிப்ஷனில் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். லிப்டில் பேஸில் இந்த மாதிரி எள்ளு சன்ஃப்ளவர் சாப்பிட்டா இட் வில் ஹெல்ப் யூ இன் மெயின்டைன் யுவர் ஹார்மோன் லெவல். ஃபஸ்ட்டு ஃபாலிகுலர் ஃபேஸில் பம்கின் சீட்ஸ் அண்ட் ஃப்ளாக் சீட்ஸ், இப்படி சீட் சைக்கிளிங் பண்ணால் இட் வில் ஹெல்ப் யூ. அன்றைக்கான நைட் டின்னர் மஷ்ரூம், அதுக்கான ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் பொண்ணுக்கு இந்த ஸ்ட்ராபெரி புடிங் பிடிச்சதுனால அதை திருப்பி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் மில்க் மேட் மேலே டாப் பண்ணிவிட்டு அவளுக்கு கொடுத்தேன். அவளுக்கான ஈவினிங் ஸ்நாக், ப்ரோட்டீன் ரிச் ஸ்நாக் இஸ் ரெடி. ஸோ ஐ ஹேவ் டு என்ஷூர் ஈவன் ஷீ மீட்ஸ் ஹர் ப்ரோட்டீன் டெய்லி ரிக்வயர்மெண்ட். ஸோ அதனால் இந்த மாதிரி கவுண்ட் பண்ணி நம்ம சாப்பிட்டோன்னா வி நோ அட்லீஸ்ட் ஹவு மச் வி ஆர் ஹெடிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரீச்சிங் ஆர் ப்ரோட்டீன் கோல். While protein is very important to build muscles etc., carbohydrate is equally important for their sustained energy. இது வந்து மிஷோலேருந்து ஆர்டர் பண்ணி இந்த கிளிப்ஸ் அவளுக்காக க்யூட்டாக இருந்தது. அண்ட் தென் மறுநாளுக்கான இட்லி, கொண்டக்கடலை, உளுந்து, நிறைய வெந்தயம் போட்டு அரைச்ச இட்லி மாவு, ஃபைபர் ரிச், ப்ரோட்டீன் ரிச் இட்லி மாவு. திஸ் இஸ் வெறும் உளுந்து போட்டு கொஞ்சமாக வெந்தயம் போட்டு அரைக்கிறதோட இந்த மாதிரி அரைச்சா இட்லி கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் வீகன் மில்க் ஐ திங்க் வெட்னஸ்டே ஆர் தேர்ஸ்டேன்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுர். அதுக்கு அன்றைக்கான வீகன் மில்க் அவளுக்கு பம்கின் சீட்ஸ், கிசான் கனெக்ட்லேருந்து வாங்கின பம்கின் சீட்ஸ்லேருந்து உள்ளே ஸ்கூப் பண்ணி அந்த சீட்ஸை மட்டும் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் தேங்காய், ஏலக்காய்லாம் போட்டு அரைச்சி அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண மில்க் அன்றைக்கி அவளுக்கு கொடுத்தேன். அண்ட் இந்த மாதிரி வீகன் மில்க் கொடுக்கறது பிளான் பேஸ்ட். பி உங்களுக்கு ஃபியர் ஆஃப் கிவிங் எக்ஸ்டர்னல் மில்க் இருந்ததுன்னா யூ கேன் கிவ். பட் நீங்கள் ஒரு சேஃபர் என்விரான்மெண்ட்டில் இருக்கீங்க வேர் யூ டோன்ட் நீட் டு ஃபியர் அபவுட் எக்ஸ்டர்னல் ஹார்மோன்னா யூ கேன் கோ அஹெட் அண்ட் கிவ் ரெகுலர் மில்க் ஃபார் யர் சில்ட்ரன். தெர் இஸ் நோ இஷ்யூ ஆஸ் ஆஃப் நோ, பட் தென் ஸ்டில் ஐ மேக்கிங் இட் அஸ் அ ப்ராக்டிஸ். ஒரு பிளான் பேஸ்ட் மில்க் கொடுக்கறது அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ். இது பொண்ணு பிளான் பண்ணி வளர்ந்த மூங்தாலோட மைக்ரோக்ரீன் சூப்பராக வளர்ந்துருக்கு. ஷி வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் த்ரில்ட். ஈவன் ஐ மை செல்ஃப் கிச்சனுக்குள்ளே என்டர் பண்ணும்போது ஒரு வைப்ரண்ட் லுக்கிங் க்ரீன் வென் யூ சி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருது. ஸோ வெரி ஹாப்பி டு see them grow like this and to harvest. இன்ஃபேக்ட் அவளையே நான் வந்து அதில் இன்வால்வ் பண்ணி வச்சுருந்தேன் டு harvest these microgreen. she was very happy to do that. அண்டு அந்த கிச்சன் ஸ்கேலில் வே பண்ணி பார்த்தா ஒரு ஸ்பூனோட மைக்ரோக்ரீன் வந்து which has given 37 grams yield. These are all learning for us as a beginner. We are learning how much of seed give you, how much of a yield depends on what kind of microgreen you are growing. அன்றைக்கி மத்தியானத்துக்கான லஞ்சுக்கு ப்ரோட்டீன் வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சோயா சங்க்ஸ் எடுத்து பாயில் பண்ணி வச்சுட்டு அது கூட ஸ்ப்ரவுட்டட் மூங்கால் அது கொஞ்சம் க்ரஷ் பண்ணிவிட்டு அது கூட ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் போட்டு அண்ட் தென் சாப்டு வெஜிடபிள்ஸ் அதையும் சேர்த்து ஒரு டிக்கி மாதிரி பண்ணி ஆனியன் டொமேட்டோ கிரேவி அண்ட் திஸ் சம் லெஃப்ட் ஓவர் மஷ்ரூம் அதெல்லாம் வச்சு ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் மை லஞ்ச். ஸோ இந்த மாதிரி சாய் ப்ராடக்ட் இருக்கிற டிஷ்ஷஸ் அட்லீஸ்ட் ஒரு மீல்லையாவது ஆட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ தேட் இட் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் all the required essential amino acids which we vegetarians required. இதோட நெக்ஸ்ட் கேட்டகரி தான் நம்மளுக்கு டைரி வருது. பிகாஸ் டைரியில் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் இருக்கிறதுனால ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீன் ப்ரொஃபைலாக அதை பார்க்க முடியாது. சாயிலையுமே கார்ப்ஸ் இருக்குது, பட் இருந்தாலும் டெஃபினெட்லி த பெஸ்ட் சோர்ஸ் ஃபார் வெஜிடேரியன்னு பார்த்திங்கன்னா சாய் ப்ராடக்ட் டாப்ஸ் த லிஸ்ட். அதுக்கப்புறம் வர்றது தான் டைரி ப்ராடக்ட். பொண்ணுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்குக்கு
வெறும் பம்கின் ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு ஃபஜ் மாதிரி பண்ணியிருந்தேன். அதை பாயில் பண்ணிவிட்டு அதை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அது கூட கொக்கோ பவுடர், ஜாகரி, கோகனட் ஆயில் ஆர் கீ ஆர் பட்டர் இதெல்லாம் போட்டு பேக்கிங் பவுடர் கொஞ்சமாக போட்டு நட்ஸ் அண்ட் சாக்கோ சிப்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான டெசர்ட் ரெடி. அவளோட ஈவினிங் ஸ்நாக் அது. அண்ட் சியா சீட்ஸ் அகேன் வி ஆர் ட்ரைங். லாஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருந்தேன், ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்ததுனால அது சரியாக வளரல. இந்த வாட்டி ஐ என்ஷூர் தட் ஐ எம் நாட் டூயிங் ஆல் தட் மிஸ்டேக். இதோட செப்பரேட் வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன மிஸ்டேக் பண்ணேன் அதெல்லாம் சொல்கிறேன். கண்டிப்பாக மைக்ரோக்ரீன் உங்களுக்கும் வளர்க்கணும்னு ஆசை இருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய வீடியோஸை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீக்கெண்ட்